ஸோ இஎம்ஐயில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். வித் இன்ட்ரெஸ்ட்டு, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேங்க்ஸில் உங்களுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டே வந்து அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா பேங்க்ஸில் தருவாங்க. அது ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. சில பேர் வந்து சில கார்டில் உங்களுக்கு அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாமல் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், உங்களால் அந்த பேமெண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்து பில் சைக்கிளில் பேமெண்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக கண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மினிமம் டியூவோட எப்போவுமே ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஒரு கார்டு பேமெண்ட்டை இன்னொரு கார்டு பேமெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரைஸ் ஆகாமல் ஆக்சுவல் நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்வைப் பண்ணும்போது இட் வில் ரெக்கார்டட் அஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸில் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கோ அல்லது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது.